ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே என்னென்ன எங்கள் வீட்டில் செய்ய போகிறோன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். சிக்கன் டெவல் உண்டும், அதோட கத்திரிக்காய் பொரிச்சாக்கின கறி உண்டும், கீக்கம்பர் சம்பல் உண்டும், கோகனட் ரைஸும் தான் நாங்கள் இன்றைக்கி எங்களோட வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க அதை ஒவ்வொன்றா நாங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நாங்கள் சிக்கன் அவிச்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன மசாலா போடுறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுக்கு நாங்கள் என்னென்ன மசாலா போடுற அவிச்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு அதுக்கு மல்லித்தூள் ஒரு கரண்டி, இந்த கரண்டியால் உண்டு, மஞ்சள் தூள் கால் கரண்டி, மிளகுத்தூள் கால் கரண்டி, கொச்சிக்கத்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கொள்வோம். அதோட தேவையான அளவு உப்புத்தூள், இஞ்சி பூண்டு ஒரு கரண்டி பேஸ்ட் பண்ணினது, சோயா சாஸ் ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. அதோட லெமன் ஜூஸும் 2 கரண்டி. இதை நல்லா பிரட்டிட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்வோம். நாங்கள் கத்திரிக்காவை எப்படி வெட்டுன்னு தான் காட்ட போகிறேன். இது மாதிரி நாங்கள் போல கத்திரிக்காய் எடுத்திக்கிறோம், அதை நெட்டியோட வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டி பார்த்துக்கோங்க புழு ஒலிக்குதாண்டு. இது மாதிரி 4 ஃபுல்லாக வெட்டாமல் அந்த நெட்டிக்கிட்டால கொஞ்சம் நீங்கள் மீதி வைங்க. இப்படி இந்த முறைக்கு நீங்கள் எல்லா கத்திரிக்காவையும் வெட்டி மஞ்சளையும் உப்பையும் போட்டு பொன்னிறமாக நாங்கள் பொரிச்சுக்கொள்வோம். இது மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் நீங்கள் வெட்டி போட்டு பிரட்டி வச்சுக்கொள்வோம் பொரிச்சுறதுக்கு. உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நாங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ எங்களோட சிக்கன் வெந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் வெந்தால் சரி. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பொரிச்செடுக்க தைக்குது. உப்பும் மஞ்சள் போட்டு பரட்டி வச்ச கத்திரிக்காவை எடுத்துக்கணும்.
அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம், காயட்டும். இப்போ வந்து நாங்கள் கோகோனட் ஆயில் ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்வோம். அதோட கடுகு கொஞ்சம், பச்சை கொஞ்சம் 2, கருவேப்பிலை, சாம்பார், சின்ன தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைக்கரண்டி, இப்போ நாங்கள் மசாலா சேர்த்துக்கொள்வோம். அதுக்கு 1/4 கரண்டி மஞ்சள் தூள், 1/4 கரண்டி உப்புத்தூள், மல்லித்தூள் 1/4 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 கரண்டி, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாசித்தூளும் சேர்த்துக்கொள்வோம், 1 கரண்டி அளவு. இது நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். நல்லா திக்கான கத்திரிக்காய். இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுக்கிற கத்திரிக்காய்லாம் இதில் சேர்த்துக்கொள்வோம். இதை இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிக்கொள்வோம். தேங்காய் பால் சோத்தை தான் காட்ட போகிறோம். அதுக்கு ரைஸ் குக்கர் எடுத்துக்கிறோம். ஒரு 2 கரண்டி கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ரம்பை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கரண்டி, 2வது பால், முதலாவது பால் வச்சுருங்க. நாங்கள் 3 சுண்டு அரிசி எடுத்துக்கிறோம். கால் கரண்டி மஞ்சள், கீரி சாம்பார் தான். இப்போ நாங்கள் அரிசியும் சேர்த்துக்கொள்வோம். இதை நாங்கள் இப்போ ரைஸ் குக்கரில் தான் வச்சு எடுக்க போகிறோம். முறிவிட்டு சிக்கனை பொரிச்செடுப்போம்.
நாங்கள் கொதி வச்சுட்டோம். இதுக்கு நீங்கள் தேவையான அளவு பட்டர் தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் மிச்சம் உரப்பு சேர்க்கல, கறி கொச்சிக்காலே நல்ல உரப்பு இருக்கிறனால. பொரிச்சு வச்ச சிக்கன் எல்லாம் இதில் போட்டு நாங்கள் பெருக்கி எடுத்துக்கொள்வோம். நல்லா இதை பெரட்டிட்டு எடுங்க. எங்களோட அழகான சிக்கன் டெவல் கறி ரெடி ஆயிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னண்டா கோகோனட் ரைஸ், குக்கம்பர் சாலட், பிரிஞ்சால் கறி, சிக்கன் டவல். எங்களோட வீடியோ பிடிச்சிங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.